வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதாவது நிறைய பேருக்கு ஸ்பைனலில் ஒரு இன்ஜெக்ஷன், அது அனஸ்தீசியா கொடுக்கும்போது அது போடுவாங்க. லம்பார் பங்க்சர். அது அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷனுக்கோ, இல்லை ஹெர்னியா ஆப்ரேஷனுக்கோ, இல்லை சிசேரியன் ஆப்ரேஷனுக்கோ ஒரு அனஸ்தீசியா டாக்டர் இந்த ஸ்பைனல் இன்ஜெக்ஷன் போட்டு மயக்க மருந்து கொடுத்து அது ஆப்ரேஷனுக்காக பண்ணுவாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் அந்த ஊசி போட்டதுனால நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்குது அப்படின்னு அவங்களாவே ஒரு யூகிச்சு அது ஒரு சொசைட்டியில் ஒரு மித் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத அது விழிப்புணர்வுக்காகத்தான் நம்ம அந்த பதிவை நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்பைனல் எல்பி லம்பார் பங்க்சர் அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது மயக்கம் செலுத்துறதுக்காக, அதாவது அந்த பகுதி மறுத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பைனலில் டெஸ்ட் பண்ணி ஃப்ளூயிடில் இன்ஜெக்ட் பண்ணி அதை ஆப்ரேஷனுக்காக பண்ணுறது. இது காமனாக பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். இது இந்த நீடில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சின்ன நீடில். அந்த எல்பி ப்ரொசீஜர்னால பின் விளைவுகள் பாதிப்புகள் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எங்ககிட்ட முதுகு வலின்னு வருவாங்க. இதனால நம்ம என்ன அப்படிங்கிறப்ப பார்க்கும்போது அவங்க சொல்கிற விதம் ஒரு ஸ்பைனல் இன்ஜெக்ஷன் டாக்டர் போட்டாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதுலேருந்தே எனக்கு பேக் பெயின் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டோடு வருவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஊசினால் பேக் பெயின் வராது. பேக் பெயின்கிறது இயற்கையாக எலும்பு தேய்மானம்னால வர்றது. நிறைய பேருக்கு ஒரு ஏஜுக்கு மேலே வர ஆரம்பிக்கும். அது அவங்கவுங்க யூஸ் பண்ணுற அந்த எலும்பு, அந்த வியர் அண்ட் டியர் சொல்லி இந்த கழுத்தெலும்பு தேய்மானம், அதே மாதிரியே லம்பார் ஸ்பைன், அந்த லம்பார் ஸ்பைன் தேய்மானம் ஆகும்போது வர்றது தான் அந்த முதுகு வலி. இதுக்கும் அந்த ஸ்பைனலில் போடுற இன்ஜெக்ஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதனால தான் அது வந்ததுன்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம். இது தனி, அந்த ஸ்பைனல் ஊசிங்கிறது தனி. அது அன்றைக்கும் ஒடிஞ்சிருச்சு. அதனால் பெரிய பிரச்சனைகள் ஃப்யூச்சரில் அதனால தான் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸ்பெசிஃபிக்காக இந்த பாயிண்டில் ஏன் இப்போது சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஊசி போட்டாலே அவங்க என்ன நினச்சிப்பாங்க, நமக்கு முதுகுவலி வந்துடும். அந்த முதுகுவலி ஏதோ சாதாரண முதுகு பிடிச்சா கூட அது ஸ்பைனலில் இன்ஜெக்ஷன் போட்டதுனால தான் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி அதையே நினச்சிட்டு பயந்துட்டு நமக்கு அது சரியாகாது, அந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்க, அதனால் அந்த பெயின் நம்ம கூட தான் இருக்க போகுதுன்னு ஒரு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க நிறைய பேர். அதனால் இந்த இன்ஜெக்ஷனுக்கும் அந்த பெயினுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. இந்த வலி வர்றது சாதாரணமாக எலும்பு தேய்மானம் வர்றது தான். அதுக்குன்னு சில எக்ஸசைஸ் பயிற்சிகள் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் வெயிட்டில் ரொம்ப தூக்காமல் ரொம்ப குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்காம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பெயின் தானாக சரியாயிடும். அந்த இன்ஜெக்ஷனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது.